நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா பார்ட் 8. பார்ட் 8ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரிங் அப்படின்ற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 7 வரைக்கும், டோட்டலா பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 7 வரைக்கும் ஃபுல்லா நம்ம என்ன டாபிக் எடுத்திருப்போம் அப்படின்னா குரூப் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். ஸோ இந்த குரூப் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா, ஸோ இதுல குரூப்னா என்ன, அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ், சப் குரூப்ஸ், ப்ராடக்ட் குரூப்ஸ், சைக்கிள் குரூப், நார்மல் சப் குரூப், ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்முடேஷன், இதை பேஸ் பண்ணி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்போம். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பார்ட்ல இந்த குரூப் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள்ல நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு 10 days பிளான் நம்ம போட்டிருப்போம். இந்த அல்ஜிப்ரான்ற டாபிக்கை 10 நாள்ல எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்றத பிளான் பண்ணிருப்போம். ஸோ அப்ப இந்த குரூப் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒன் டே ஒதுக்கியிருப்போம். ஸோ அப்ப இந்த 7 பார்ட்டையும் நம்ம ஒரு நாள்ல நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த குரூப் அப்படின்ற டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பார்ட் 8ல, ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 8 நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரிங் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரிங் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ் பாக்குறோம் அப்படின்னா ரிங்னா என்ன, காமுடேட்டிவ் ரிங்னா என்ன, பூலியன் ரிங்னா என்ன, அடுத்து ஜீரோ டிவைசர், இன்டெகிரல் டொமைன், யூனிட், டிவிஷன் ரிங். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட் 8ல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிங் அப்படின்ற டாபிக்கை பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டை பிரிச்சிருப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரிங்ல இருந்து நம்ம டிவிஷன் ரிங் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை பிரிச்சிருப்போம். ஸோ இதை பாத்தீங்கன்னா பார்ட் 8ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஐடியல்ஸ். ஸோ இதை ஒரு பார்ட்டா பிரிச்சு இதை பார்ட் 9ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஐடியல்ஸ்லயே பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ். ஸோ அதுல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமல் ஐடியல்னா என்ன, பிரைம் ஐடியல்னா என்ன, பிரின்சிபல் ஐடியல்னா என்ன, பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னா என்ன. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ்ல வரும். ஸோ அதையும் இந்த ஹோமோமார்பிசம் ஆஃப் ரிங்ஸ் அதுல பாத்தீங்கன்னா கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் இதெல்லாம் வரும். ஸோ இதை தனியா ஒரு பார்ட், அதாவது பார்ட் 10ல நம்ம இதை பார்ப்போம். ஸோ அப்ப ரிங் அப்படின்றத டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டை நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 3 பார்ட்டையும் ஒரே ஒரு நாள்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ குரூப்பை பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம போட்டுக்கிற டாபிக் குரூப் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸோ 1 டேல நம்ம ஒரு 7 பார்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிங் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இந்த ரிங் அப்படின்ற டாபிக்கை 1 டேல பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட் வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 days பிளான் பண்ணிங்க நம்ம ஒவ்வொரு இதா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 8ல ரிங் அப்படின்ற டாபிக்ல இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம போற வீடியோ ஒவ்வொன்றுமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா ரிங் அப்படின்னா என்னன்றத பார்க்க போறோம். இப்ப இதுல ஆர் அப்படின்றத நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஆர் அப்படின்றது நம்ம ரிங் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஆர் கமா பிளஸ். ஸோ இது is an abelian group. ஆர் கமா பிளஸ்ன்றது அபிலியன் குரூப்பா இருக்கணும். அதாவது ஆர்ன்றது அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப்பா இருக்கணும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ன்றது டாட், அதாவது மல்டிபிளிகேஷனை பொறுத்து இஸ் ஏ செமி குரூப்பா இருக்கணும். இஸ் என்னவா இருக்கணும், நமக்கு செமி குரூப். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாட் அப்படின்றது என்னன்னா டாட் இஸ் அன் அசோசியேட்டிவ் பைனரி ஆபரேஷன் ஆன் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர் அப்படின்றது ரிங் அப்படின்னா ஸோ எப்போ அப்படின்னா ஆர் கமா பிளஸ் இஸ் அன் அபிலியன் குரூப். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கமா டாட்ன்றது செமி குரூப்பா இருக்கணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டாட் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஸோ என்ன இருக்கணும், ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி இருக்கணும். அண்டு ஏ பிளஸ் பி டாட் சி. ஸோ எப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஏ டாட் சி பிளஸ் என்னன்னு வரணும், பி டாட் சி. ஸோ இங்க ஃபார் எவரி இந்த ஏ பி சி பிலாங்ஸ் டு எங்க எடுக்கணும், நம்ம ஆர்ல எடுக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆர் கமா பிளஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர் கமா பிளஸ் அப்படின்றது என்னன்னா டாட் இஸ் அன் அசோசியேட்டிவ் பைனரி ஆபரேஷன் ஆன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிங் அப்படின்னா ஸோ
ஒரு செட் வந்து நமக்கு ரிங் அப்படின்னா ஒன்னு அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷனை பொறுத்து இசி செமி குரூப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஏ டாட் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி அண்ட் ஏ பிளஸ் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் சி பிளஸ் பி டாட் சி. ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஸோ ஆர் பிளஸ் கமா டாட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிங் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் ஸோ எதுலாம் நமக்கு ரிங்ஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்னலாம் வருது நமக்கு இசட் கியூ ஆர் சி. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்சோ ரிங்ஸ். ஸோ அண்ட் காமுடேட்டிவ் ரிங் வித் என்னன்னு சொல்றாங்க நமக்கு ஐடென்டிட்டி. ஸோ அதாவது இசட் கமா பிளஸ் கமா டாட், செகண்ட் பாத்தீங்கன்னா கியூ கமா பிளஸ் கமா டாட், ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர் கமா பிளஸ் கமா டாட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சி கமா பிளஸ் கமா டாட். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இஸ் எ ரிங். ஸோ ரிங்குக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஆல்சோ ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங். ஸோ ஜென்ரலா நம்ம காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, காமுடேட்டிவ் ரிங் வித் நம்ம என்னன்னு சொல்லணும் ஐடென்டிட்டி. ஸோ காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்இசட் பிளஸ் டாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நாட் ரிங். ஸோ அதாவது செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்இசட் கமா பிளஸ் டாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம நாட் ஏ ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்ப நமக்கு ரிங்கா இருக்கும், என்இசட் பிளஸ் டாட் அப்படின்றது ரிங்கா இருக்கணும் அப்படின்னா வித்தவுட் ஐடென்டிட்டி ஒன். அதாவது என்இசட் கமா பிளஸ்ன்றது ரிங்கா இருக்கணும் அப்படின்னா இஃப் ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா வித்தவுட் ஐடென்டிட்டி ஒன் அப்படின்னு இருக்கணும், வித்தவுட் ஐடென்டிட்டி ஒன். ஸோ அப்போ என்இசட் பிளஸ் டாட்ன்றது ரிங் அப்படின்னா இஃப் வித்தவுட் ஐடென்டிட்டி ஒன். ஜென்ரலா என்இசட் பிளஸ் டாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நாட் ரிங் அப்படின்னு வரும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இசட்என் பிளஸ் என் டாட் என். ஸோ அதாவது மாடுலோ என்ன பொறுத்து ஸோ ஆல்வேஸ் ரிங் அப்படின்னு சொல்றோம். இங்க என் அப்படின்றது எனி நம்பர், அதாவது ஜென்ரலா இசட்என் பிளஸ் என் கமா டாட் என். ஸோ அப்படின்றது ஜென்ரலா இசட்என் பிளஸ் என் டாட் என் அப்படின்றது ரிங். ஸோ ரிங்குக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுல என் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், எனி நம்பர். ஸோ இதுல வந்து நம்ம என்னன்றத ஸோ எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா M2 of R. M2 of R என்னது செட் ஆஃப் ஆல் 2 cross 2 மேட்ரிக்ஸ். அதான் நம்ம வந்து என்ன நோட் பண்றோம், நம்ம M2 of R எடுத்திருக்கோம். அதாவது செட் ஆஃப் ஆல் 2 cross 2 மேட்ரிக்ஸ் இஸ் a ring under the matrix addition and the matrix multiplication. பட் நம்ம இது என்ன சொல்றோம், நாட் அ காமுடேட்டிவ் ரிங். அதாவது செட் ஆஃப் ஆல் 2 cross 2 மேட்ரிக்ஸ்ன்றது நாட் அ காமுடேட்டிவ் ரிங்ல வந்துடும். அதே இது செட் ஆஃப் ஆல் 2 cross 2 மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிங் அண்டர் அடிஷன்லயே வரும் மல்டிபிளிகேஷன். அதாவது M2 of R அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரிங். ஸோ எங்க அப்படின்னா அண்டர் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ ரெண்டுத்துலயுமே வரும் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ இதே இது காமுடேட்டிவ் ரிங்ல வராது, நாட் அ காமுடேட்டிவ் ரிங். காமுடேட்டிவ் ரிங். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா M2 of Rன்றது காமுடேட்டிவ் ரிங்ல வராது, பட் ரிங்ல வரும். செட் ஆஃப் ஆல் 2 cross 2 மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிங் அப்படின்னு சொல்லிடலாம், பட் நாட் காமுடேட்டிவ் ரிங். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா R ஈக்குவல் டு A plus IB such that A, B belongs to Z is a ring of Gaussian integers அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது R ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா A plus IB such that A, B belongs to Z. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிங் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ். ரிங் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன். ஸோ அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்ல A plus B root 2 such that A, B belongs எங்க இருக்கிறோம், நம்ம Zல இருக்கிறோம். அதாவது A plus B root 2 such that இந்த A, B எங்க இருக்கிறோம், நம்ம Zல. அதாவது இன்டிஜர்ஸ்ல பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். இசட்ல எடுத்தோம் அப்படின்னா சோ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோ எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நம்ம ரிங்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங். காமுடேட்டிவ் ரிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ காமுடேட்டிவ் ரிங் அப்படின்றது என்னன்னா a ring R is said to be commutative. ஒரு ரிங் சோ நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா R அப்படின்றத நம்ம காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா R அப்படின்றத
காம்படிட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லணும்னா ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வரணும் பி ஸ்டார் ஏ. ஸோ ஃபார் எவரி ஸோ இந்த ஏ கமா பி பிலாங்ஸ் டு எங்க எடுக்கிறோம் நம்ம ஆர்ல. ஸோ அப்ப ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் காம்படிட்டிவ் ரிங். ஏற்கனவே நம்ம ரிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரிங்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம ஆர் கமா பிளஸ்ன்றது யூனியன் குரூப்பா இருக்கணும், ஆர் கமா டாட்ன்றது செமி குரூப்பா இருக்கணும், a dot b plus c equal to a dot b plus a dot c and a plus b dot c equal to a dot c plus b dot c அப்படின்னு பார்த்தோம் டெஃபினிஷன்ல. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஜென்ரலா நம்ம ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே ஒரு ரிங்கு காம்படேட்டிவ் ரிங்கா இருக்கணும்னு வச்சுங்க. ஒரு ரிங்கு காம்படேட்டிவ் ரிங்கா இருக்கணும் அப்படின்னா ஸோ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. ஸோ இந்த கண்டிஷன் அதாவது காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஆர் அப்படின்றத காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் காம்படேட்டிவ்ல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இசட், கியூ, ஆர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் ரிங்ல வரும். ஸோ அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம் பாத்தீங்களா. செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நாட் காம்படேட்டிவ். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்ன்றது நாட் காம்படேட்டிவ். இசட், கியூ, ஆர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா காம்படேட்டிவ் ரிங்ல வரும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூலியன் ரிங். சோ பூலியன் ரிங் அப்படின்றது என்னன்னா ஆர் இஸ் செட் டு பி பூலியன் ரிங். அதாவது நம்ம எடுத்திருக்கிற ரிங் ஆர்ன்றத நம்ம பூலியன் ரிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பூலியன் ரிங் அப்படின்னா சோ இங்க நமக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இந்த ஆர்ன்றதுல ஒரு எலமெண்ட் எடுங்க. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா சேம் எலமெண்ட் வரணும். இப்ப ஆர்ன்றதுல நான் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இந்த எலமெண்ட்டை நான் ஸ்கொயர் பண்றேன்னு வச்சுங்க, நமக்கு அதே சேம் எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸோ த ரிங் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பூலியன் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a ring R is said to be Boolean ring if every element is idempotent. ஸோ ஐடம்போட்டன்ட் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதை வந்து நம்ம ஐடம்போட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டெஃபினிஷனா நம்ம இப்படியும் கேட்கலாம். அதாவது a ring R is said to be Boolean ring அப்படின்னா if every element is idempotent. ஸோ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம்ல ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இல்லாட்டினா இந்த மாதிரி கண்டிஷன் கேட்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து டெஃபினிஷனை நம்ம ரெண்டு விதமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிங் ஆர்ன்றது பூலியன் ரிங்கா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸா இருக்கணும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா பூலியன் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே இது எவ்ரி எலமெண்ட் இஸ் ஐடம்போட்டன்டா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ரிங் இஸ் செட் டு பி என்னன்னு சொல்லலாம் பூலியன் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அதாவது காம்படேட்டிவ் ரிங்கை பேஸ் பண்ணி ஸோ என்னென்னலாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா in a ring R with identity, ஒரு ring with identity if x square equal to x எடுத்தோம் அப்படின்னா R is a commutative ring அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு ரிங் ஆர்ன்றது நம்ம எடுக்கிறது நம்ம என்ன எடுக்கிறோம் வித் ஐடென்டிட்டி. a ring with identity if நம்ம என்ன கண்டிஷன் சொல்றோம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் ஐடெம்போட்டன்ட். ஸோ இந்த எடுக்கிற எலமெண்ட் ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் எங்க பார்த்தோம் ஆர். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லலாம். காம்படேட்டிவ் ரிங். ஸோ ஏற்கனவே நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா a ring R is said to be commutative அப்படின்னு பார்த்தோம். இப்ப ரிசல்ட்ஸ்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா சோ அபார்ட் ஃப்ரம் டெஃபினிஷனை தாண்டி எப்பெல்லாம் ஒரு ரிங் வந்து காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா a ring with identity x square equal to x அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர்ன்றத காம்படேட்டிவ் ரிங்னு சொல்றோம். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்னு இல்லாம ஜென்ரலா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஜென்ரலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னாலே நம்ம ஆர்ன்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஆர்ன்றது காம்படேட்டிவ் ரிங். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு கிடையாது எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு எக்ஸ். ஜென்ரலா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி பூலியன் ரிங் இஸ் ஏ காம்படேட்டிவ் ரிங். நம்ம பூலியன் ரிங் என்ன பார்த்தோம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப கண்டிப்பா எவ்ரி பூலியன் ரிங் நமக்கு என்ன வந்துடும் காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு வந்துடும். ஓகே தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன் ஏ ரிங் ஆர் வித் ஐடென்டிட்டி if xy whole square equal to x square y square for every x comma y belongs to R அப்படின்னா R is a commutative ring. So third one நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா R அப்படின்றது commutative ring நம்ம சொல்லணும் அப்படின்னா commutative ring அப்படின்னா so நம்ம எடுக்கிற Rன்றது with identity. So Rன்றது
வித் ஐடென்டிட்டி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா xy ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபார் எவரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எங்க வரணும் நமக்கு ஆர். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஸோ நம்ம எடுக்கிற ரிங்கு ஆர்ன்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காமுடேட்டிவ் ரிங். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் ஆர் பி எனி ரிங். ஆர்ன்றத நான் எனி ரிங் அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிங்க. ஸோ அதாவது ஆர்டர் ஆஃப் ஆர் கண்டுபிடிங்க. ஸோ ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம எப்போ வந்து காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ ஆர்டர் ஆஃப் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆர்டர் ஒரு ரிங்குக்கு ஆர்டர் கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஆர்ன்றது எனி ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆர் பி எனி ரிங்கு. ஸோ இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறப்ப பிரைமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங். காமுடேட்டிவ் ரிங். ஸோ இதோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் ஸ்கொயர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைம் ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நீட் நாட் பி என்னன்னு சொல்லிடலாம் காமுடேட்டிவ். நீட் நாட் பி காமுடேட்டிவ் ரிங். ஸோ இது பிரைம் ஸ்கொயர் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல வித் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்னன்னு வரும் காமுடேட்டிவ் அப்படின்னு வரும். காமுடேட்டிவ் ரிங். ஸோ அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு ரிங்கோட ஆர்டர் வந்து பிரைம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ரிங்கோட ஆர்டர் பிரைம் ஸ்கொயர் அப்படின்னா நீட் நாட் பி காமுடேட்டிவ் ரிங் ஜென்ரலா. ஸோ அதே ரிங் வந்து வித் ஐடென்டிட்டி பிரைம் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா வித் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங்ல வரும். ஒரு ரிங்கோட ஆர்டர் பிரைம்ல இருந்துச்சு அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங். அதே ஒரு ரிங்கோட ஆர்டர் வந்து பிரைம் ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படின்னா நீட் நாட் பி காமுடேட்டிவ். அதே வித் ஐடென்டிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் காமுடேட்டிவ் ரிங். அப்ப இதுல ஒரு டெஃபனிஷனை தாண்டி ஒரு ரிங்கை நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம காமுடேட்டிவ் சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இது சொல்லியிருப்போம், 4 ரிசல்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா எக்ஸ் பவர் என். ஜென்ரலா நம்ம வந்து எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர்ன்றது காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர்ன்றத காமுடேட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்து அதோட ஆர்டரை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஒரு ரிங்கோட ஆர்டர் பிரைமா இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ், பிரைம் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா நீட் நாட் பி காமுடேட்டிவ். அதே பிரைம் ஸ்கொயர் வித் ஐடென்டிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ். அப்போ டெஃபினிஷனை தாண்டி நம்ம எப்பெல்லாம் காமுடேட்டிவ் ரிங்னு சொல்றோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பாக்குறோம் அப்படின்னா ஜீரோ டிவைசர்னா என்னன்னு பாக்குறோம். இப்ப ஜீரோ டிவைசர் அப்படின்றது என்னன்னா சோ ஒரு எலமெண்ட் நம்ம ஏ பி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏன்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கணும், பின்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கணும். ஸோ அப்ப ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடைக்கணும் இந்த ஏபி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஜீரோ டிவைசர்ஸ். இப்ப இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேட்ரிக்ஸ்ல நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன் 1 0 0 0. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 0 0 0 1. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப ரெண்டுமே மல்டிப்ளை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 0 0 0 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா n z12. z12 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது மாடுலோ 12ல இப்ப நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏ அப்படின்றத 7 எடுத்துக்கிறேன். 7 பிளஸ் பின்றத நான் என்ன எடுத்துக்கிறேன் 5. ஸோ இதை வந்து ஏ இதை வந்து பின்னு எடுத்துக்கங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம வந்து இங்க அடிஷன் அதாவது 7 பிளஸ் 5 கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் 12. ஸோ இப்போ இங்க மாடுல எது கண்டுபிடிக்கிறோம் 12. அப்ப 12 மைனஸ் 12 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு 12 மைனஸ் 12 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் 0. அதாவது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இங்க. அதே மாதிரி பி பாத்தீங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரல் டொமைன். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ரிங்லயே பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டொமைன், அடுத்து ஃபீல்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிஷன் ரிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டொமைன் அப்படின்னா சோ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆர் அப்படின்றத வித் ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துங்க. ஆர் அப்படின்றத வித் ஐடென்டிட்டி இஸ் செட் டு பி எ இன்டெகிரல் டொமைன். ஆர்ன்றது ஒரு ரிங் வித் ஐடென்டிட்டி இஸ் செட் டு பி நம்ம என்னன்னு சொல்ல போறோம் இன்டெகிரல் டொமைன் அப்படின்னா இட் ஹஸ் நோ ஜீரோ டிவைசஸ். ஸோ அதாவது இஃப் இட் ஹஸ்
நோ ஜீரோ டிவைசர்ஸ். ஜீரோ டிவைசர்ஸ் இல்லாம இருக்கணும். இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஆர்ன்றத நம்ம இன்டெகிரல் டொமைன், அந்த ரிங்க நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்டெகிரல் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். சோ நோ ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ எய்தர் இதுல ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கணும், ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஜீரோவா இருக்கணும். எய்தர் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோ. சோ நமக்கு ஏபி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கணும், ஜீரோ அப்படின்னு கிடைக்கணும். சோ இது வந்து நோ ஜீரோ டிவைசர். ஏற்கனவே நம்ம ஜீரோ டிவைசர்னா என்னன்னு பார்த்தோம், ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இம்ப்ளைஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தோம். அப்ப இன்டெகிரல் டொமைன் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா a ring with identity is said to be integral domain அப்படின்னா if it has என்னன்னு அர்த்தம், no zero divisors அப்படின்னு அர்த்தம். So இதுக்கு no zero divisors இருந்துச்சு அப்படின்னா a ring is called the integral domain அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டொமைன்ல வரும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ z கமா பிளஸ் கமா டாட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்டெகிரல் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ ஜீரோ டிவைசர்ஸ். இசட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்காது, நோ ஜீரோ டிவைசர்ஸ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா nz கமா பிளஸ் கமா டாட். சோ இதுவும் நமக்கு நம்ம என்னன்னு வந்துடும், நாட் இன்டெகிரல் டொமைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டொமைன்ல வராது. சோ இப்ப nz பிளஸ் டாட்ன்றது பாத்தீங்கன்னா நாட் இன்டெகிரல் டொமைன். சோ ஏன் நம்ம நாட் இன்டெகிரல் டொமைன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டின்றது பாத்தீங்கன்னா ஒன்லி டஸ் நாட் பிலாங்ஸ் டு nz. சோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால nz பிளஸ் டாட்ன்றது நாட் இன்டெகிரல் டொமைன்ல வந்துடும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலோ zn பிளஸ் என் டாட் என், zn பிளஸ் என் டாட் என் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ நம்ம எப்ப இன்டெகிரல் டொமைன் சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இன்டெகிரல் டொமைன் அப்படின்னா அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னன்றது பிரைமா இருக்கணும். zn பிளஸ் என் டாட் என் அப்படின்றது இன்டெகிரல் டொமைனா இருக்கணும்னா என் வந்து பிரைமா இருக்கணும். ஜென்ரலா நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நாட் இன்டெகிரல் டொமைன் எழுதிடணும். அதாவது n வந்து நாட் ஈக்குவல் டு பிரைமா இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம கொடுத்துருக்கிறது நாட் ஈக்குவல் டு பிரைமா இருந்துச்சு அப்படின்னா zn பிளஸ் என் டாட் என்ன்றது நாட் இன்டெகிரல் டொமைன். அதே n ஈக்குவல் டு பிரைமா இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரல் டொமைன். இப்போ இதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறோம்னு வச்சுங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டும் கேட்கலாம், which one of the following is a integral domain அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுல நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க, ஒன்னு z6 z7 z8 z9. இப்ப எது பிரைம் நம்பர்னு பார்க்கணும். இப்ப 6ன்றது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ல வராது, 8ம் பிரைம் நம்பர்ல வராது, 9ம் பிரைம் நம்பர்ல வராது. எது மட்டும்தான் பிரைம் நம்பர்ல இருக்கும், z7. அப்ப இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா z7. அதே மாதிரி நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லயும் கேட்பாங்க. இந்த மாதிரி z3 பிளஸ் 3 டாட் 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈஸிய இன்டெகிரல் டொமைன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா என்ன வரும், இன்டெகிரல் டொமைன்ல வரும். ஏன்னா இங்க இருக்கிற 3 அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். இதே இது இந்த மாதிரி கேட்கறாங்க வச்சுங்க, z4 பிளஸ் 4 டாட் 4 அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து என்னன்னு வந்துடும், நமக்கு நாட் இன்டெகிரல் டொமைன். அப்ப இன்டெகிரல் டொமைன் அப்படின்னா ஸோ இந்த மாடலை பொறுத்து பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரல் டொமைன்ல வரும். அதே நாட் ஈக்குவல் டு பிரைமா இருந்துச்சு அப்படின்னா நாட் இன்டெகிரல் டொமைன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ யூனிட் அப்படின்றது என்னன்னா ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் ஒரு ரிங்ல, அதாவது u அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் பிலாங்ஸ் டு ஆர்ல. அப்ப ஒரு ரிங்ல நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட் யூனிட்டா இருக்கணும் அப்படின்னா இஸ் கால்டு எ யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இட் ஹேஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இன் ஆர். ஸோ அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து அந்த ஆர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த எலமெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், யூனிட். அதாவது என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுங்க, ஒரு ரிங்ல ஒரு எலமெண்ட் எடுங்க. ஸோ அந்த எலமெண்டோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஸோ அதே ஆர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், யூனிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுல எதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, in z பிளஸ் டாட் z கமா பிளஸ் கமா டாட்ல 1 and -1 ஆர் யூனிட்ஸ். ஸோ அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1 வரும், -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் -1. அதாவது நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னா z பிளஸ் கமா டாட் இதுல 1 -1 நம்ம என்னன்னு சொல்றோம், யூனிட் அப்படின்னு சொல்றோம். யூனிட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எதுல இருக்கணும்னு பார்த்தோம், ஆர்ல இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அப்ப 1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1 -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் -1. ஸோ அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து z பிளஸ் டாட் இல்ல
யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு 1 and -1. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா q, பிளஸ் டாட், r, பிளஸ் டாட், c, பிளஸ் டாட். இதுல all the elements are units except என்னது 0. அதாவது q, r, c. சோ இந்த மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா all the elements are units. all elements. சோ எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட் சொல்லுவோம், எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா 0 தவிர. சோ ஏன் அப்படின்னா எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் ஏ யூனிட். அதாவது டெஃபினிஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா q, r, cன்றது எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம், யூனிட் அப்படின்னு பார்ப்போம். சோ அப்ப இந்த 0 தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த q, r, c அப்படின்றதுல யூனிட்டா இருக்கும். சோ அடுத்து செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்ல all the non-singular matrices are units. M2 of R அப்படின்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்ல நம்ம எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் சிங்குலர். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சிங்குலர் மேட்ரிசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டா இருக்கும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா a non-zero element a in zn plus n dot n is a யூனிட்டா இருக்கணும் அப்படின்னா if the condition satisfy பண்ணணும். அதாவது இப்ப இப்படி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், zn plus n dot n அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுல நான் ஒரு எலமெண்ட் ஏ எடுக்கிறேன், நான் ஜீரோ எலமெண்ட் ஏ. இந்த ஏ அப்படின்றது யூனிட்டா இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா a, n ஈக்குவல் டு 1. அதாவது ரிலேட்டிவ் டு பிரைம் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், 1 கிடைக்கணும். ஸோ நம்ம எடுக்கிற மாடுலோ என்னோ நம்ம எடுக்கிற எலமெண்ட்டுக்கும் ரிலேட்டிவ்லி பிரைம் பாத்தீங்க அப்படின்னா 1 வந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், யூனிட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், n இப்படி எடுத்துங்க z8 plus 8 dot 8. ஸோ இந்த இதுல the unit is அப்படின்னு கேட்கிறாங்க. the unit is இதுல எது யூனிட்டா இருக்கும் அப்படின்னா இப்ப இதுல ஆப்ஷன் பாருங்க 2, 4, 6, 5. இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எடுக்கிற எலமெண்ட் ஏ எடுத்தோம் அப்படின்னா சோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம பார்த்தோம்னா a, n ஈக்குவல் டு என்ன வரணும், ரிலேட்டிவ் டு பிரைம் 1 வரணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 எடுத்தீங்க அப்படின்னா 2, 8 ரிலேட்டிவ் டு பிரைம் வராது, 4, 8 வராது, 6, 8 வராது. சோ அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே வராது. நம்ம இங்க இருக்கிற 5ன்றது பாத்தீங்க அப்படின்னா 5, 8 பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1. அப்ப ரிலேட்டிவ் டு பிரைம் 1 வருதா. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. zn plus n dot n ல சோ எது யூனிட்டா இருக்கும் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் டு பிரைம் இந்த கண்டிஷன் முக்கியம். a, n ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா சோ இதுல அது வந்து யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அடுத்து 6th ஒன் பாத்தீங்க அப்படின்னா if a is not a unit அப்படின்னா then it is என்னன்னு அர்த்தம், 0 divisors. சோ இது கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட். சோ நம்ம எடுக்கிற எலமெண்ட் a is a not a unit அப்படின்னா it is a நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 0 divisor அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கறோம் அப்படின்னா டிவிஷன் ரிங். சோ டிவிஷன் ரிங்னால ஒண்ணுதான் ஸ்கியூ ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதே இத நம்ம டெஃபினிஷன்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்கியூ ஃபீல்ட் அப்படினாலும் ஒண்ணுதான், டிவிஷன் ரிங் அப்படினாலும் ஒண்ணுதான். ஓகே நீங்க இப்ப டிவிஷன் ரிங் அப்படின்றது என்னன்னா லெட் ஆர் பி எ ரிங். சோ நம்ம எடுத்துக்கிறது ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் ஆர் பி எ ரிங் வித் நம்ம எங்க எடுக்கிறோம், நம்ம ஐடென்டிட்டி. சோ அப்ப ரிங் வித் நம்ம எங்க எடுக்கிறோம், நம்ம ஐடென்டிட்டி. தென் ஆர் இஸ் கால்ட் எ டிவிஷன் ரிங். இந்த ஆர்ன்றத நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டிவிஷன் ரிங். சோ இதுக்கு கண்டிஷன் இருக்கு. இஃப் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னா every non-zero element in R என்னன்னு சொல்லிடலாம் is a unit அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரிங் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ஒரு லெட்டர் ஆர்பி ரிங் வித் ஐடென்டிட்டின்னு எடுங்க. ஸோ இஸ் கால்ட் த டிவிஷன் ரிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் இஸ் ஏ யூனிட் அப்படின்னா ஆர் இஸ் கால்ட் த டிவிஷன் ரிங். ஸோ இதே இன்னொரு விதமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா the non-zero elements so the non-zero elements form a group எங்க அப்படின்னா under multiplication. so எங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா under multiplication. so அதாவது என்ன அப்படின்னா r star dot அப்படின்றத
நம்ம என்னன்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா குரூப் ஆர் ஸ்டார் கமா டாட். ஆர் ஸ்டார் அப்படின்றதுன்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்றதுதான் நம்ம வந்து ஆர் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஆர் ஸ்டார்ன்றது என்னன்னா த நான் ஜீரோ எலமெண்ட் ஃபார்ம் எ குரூப் அண்டர் எங்க மல்டிபிளிகேஷன். அப்ப ஆர் ஸ்டார் கமா டாட்ன்றது குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம் டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் இஸ் ஏ யூனிட் அப்படின்னா ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் டிவிஷன் ரிங். அப்படின்னா டிவிஷன் ரிங் ஆர் இஸ் ஏ ஸ்கியூ ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the non-zero elements form a group under multiplication. அப்ப r star comma dot under multiplication டாட்டை பொறுத்து குரூப்பா இருக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ரெண்டு விதமா சொல்லலாம். அப்ப ஒரு டிவிஷன் ரிங்ன்றது பாத்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. அதாவது ஆர்பி ரிங் வித் ஐடென்டிட்டி எலமெண்ட் தென் ஆர் இஸ் கால்டு த டிவிஷன் ரிங் அப்படின்னா ஸோ ஒன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் ஈச் ஏ யூனிட். எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் இஸ் ஏ யூனிட் அப்படின்னா ஆர்ன்றத டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே இது நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் எ குரூப் அண்டர் மல்டிபிளிகேஷன். அதாவது ஆர் ஸ்டார் கமா டாட்ன்றது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அண்டர் மல்டிபிளிகேஷனை பொறுத்து ஸோ நம்ம ஆர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிங்ல நம்ம என்னென்னலாம் பார்த்திருப்போம் அப்படின்னா ரிங்ல என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். ரிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங். காமுடேட்டிவ் ரிங்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூலியன் ரிங் அப்படின்னா பார்த்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்திருப்போம். காமுடேட்டிவ் ரிங்கை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்திருப்போம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டிவைசஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்டெகிரல் டொமைன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டெகிரல் டொமைன்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த யூனிட்டுக்கு ஸோ எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்ல வரும் யூனிட்ல எதெல்லாம் வரும்னு பார்த்தோம். ஃபைனலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் ரிங். ஸோ டிவிஷன் ரிங் எப்போ வந்து ஒரு ரிங் டிவிஷன் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 9ல ஃபீல்ட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்க போறோம். பார்ட் 9ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் ஃபீல்ட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்க போறோம். இந்த ஃபீல்டுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ரிலேஷன் பிட்வீன் ஃபீல்ட் அண்ட் இன்டெகிரல் டொமைன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ ரிங், சப் ரிங், ஐடம் பொட்டன்ட், நில் பொட்டன்ட், ஐடியல்ஸ், சிம்பிள் ரிங் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து பார்ட் 9ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பார்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.